compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. மறைவுக்கு அப்புறம் விஜய் அவர்களை சந்திக்கிறீங்க, என்ன பகிர்ந்து யாரை சொல்லி என்ன அப்படின்ட்டு கொஞ்சம் கண்ணீர் விட்டார். எல்லாத்துக்கும் ஆறுதலாக இனிமேல் இருங்க. நீங்கள் ஏதாவது அவருக்கு ஆறுதல் சொன்னீங்களா? அந்த இடத்துல என்ன பேசுன்னு எனக்கே தெரியல. கண்ணீர் தான் வந்துட்டு இருந்துச்சு. அவரும் கண்ணீர் விட்டு தான் இனிமேல் பார்த்துக்கணும். எது வந்தாலும் ஹெல்ப் கேளுங்க. நானும் ஒரு மாதமாக வந்து என்னோட மனநிலையும் சரியில்லை. உங்கள் குடும்பத்தினாலும் எனக்கு எல்லாத்துக்கும் இழப்பு தான். என்ன உதவியாக இருந்தாலும் கேளுங்க அப்படின்ட்டு நிர்வாகிகள்கிட்ட சொன்னீங்கன்னா செஞ்சு தருவாங்க. கரூர் மக்களை விஜய் அவர்கள் அழைச்சி ஆறுதல் சொல்லிட்டு தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் அண்ணனும் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அண்ணன் உங்கள் பேர் சொல்லுவாங்க. சக்திவேலன். மனைவியின் பேர் மகேஸ்வரி. அவங்களோட மறைவுக்கு அப்புறம் விஜய் அவர்களை சந்திக்கிறீங்க. அந்த நிலை என்ன நடந்துச்சுன்னா அவர் என்ன பகிர்ந்துக்கிட்டார்? அவங்க என்ன சொன்னார், நடந்துருச்சு, இனிமேல் நாங்களும் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. அவ்வளோதான் ஆறுதல் சொல்ல முடியும். யாரை சொல்லி என்ன அப்படின்ட்டார். ஒன்றும் இல்லை அப்படின்னாரு. கொஞ்சம் கண்ணீர் விட்டார். எல்லாத்துக்கும் ஆறுதலாக இனிமேல் இருங்க. இங்கேருந்து எப்படி உங்களை அழைச்சிட்டு போகிறாங்க, என்ன சொல்லிட்டு போனாங்க? வீட்டிலேருந்து எத்தனை பேர் போனீங்க, எப்படி அவங்க பார்த்துக்கிட்டாங்க? பஸ்ஸு வச்சுருந்தாங்க, ஒரு 5 பஸ்ஸு வச்சுருந்தாங்க. அப்புறம் கோயில் வெண்ணமலை கோயிலிருந்து இங்கேருந்து காரில் கூட்டிகிட்டு போனாங்க. அப்புறம் அதுலேயே போயிட்டு திருப்பி அவங்க சந்திச்சுட்டு இங்கே திருப்பி கொண்டாந்து விட்டாங்க. இல்லை அங்கே வசதிகள்லாம் எப்படி ஏற்படுத்தி? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. நல்லா பெரிய ஹோட்டலாக தான் புக் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. மாமல்லபுரமா அது ஸ்டார் ஹோட்டல் எதுவும் சொன்னாங்க. அப்புறம் எங்களுக்கு நாங்கள் 4 பேர் இருக்கிறோம், குட்டி பையனோட சேர்த்து, தம்பி பாப்பா. அப்புறம் எங்களுக்கு ஒரு தனியாக ரூம் கொடுத்தாங்க. அப்புறம் அதை பண்ணி இப்படி இருந்து பார்த்துட்டு அப்புறம் எப்போ அதெல்லாம் சாப்பாடெலாம் எல்லாமே நல்லா வந்து நீட்டாக பண்ணாங்க. எவ்வளோ பண்ணி என்ன பிரயோஜனம்? அது வந்து நடந்துருச்சு. என்ன விஷயங்கள் பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு? நாங்கள் பார்த்துக்கிறேன், இதை பார்த்துக்கிறேன், இதை விஷயம் இது வந்தாலும் சொல்லுங்கள், செஞ்சு தரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்புறம் நான் அதை இனிமேல் சொல்லி செஞ்சு என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் அவரும் கண்ணீர் விட்டு அழுதார். சரி நீங்களும் ஆறுதலாக இருங்க, நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்னாரு. அவ்வளோதான். அப்புறம் வேறு எல்லாத்துக்கும் கொடுத்தே அப்புறம் போகலாம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளோதான் இருந்து பார்த்து ஒரு ஃபோட்டோ மட்டும் அவர் எடுத்துக்கிட்டார். பாப்பாவும் தம்பி எதாவது பேசினாங்களா? அவங்ககிட்ட ஏதாவது பேசினாங்களா? அவங்ககிட்ட ஏதாவது 3 பேருமே பேசணும். 3 பேர் தான் பேசணும். அவங்ககிட்ட என்ன சொன்னார்? இதுதான் சொன்னார், வேறு எதுவும் சொல்லலை. ஆனால் அவர் பார்க்கும் பொழுது ரொம்ப உடஞ்சிட்டாங்க. அது எந்த நிலையில் இருந்தது? உடஞ்ச மாதிரி தான் தெரிஞ்சு. உடஞ்சி தான் நின்னார். அப்படி இல்லையா அவருக்கு நாங்களும் அழுதுட்டோம், அவரும் அழுதுட்டார். வேறு எந்த ஓகே. இனி இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கூடாதுன்றதை எல்லாத்தோட அதை பற்றின ஏதாவது விஷயங்கள் மேற்கொண்டு பேசினாங்க இந்த மாதிரி? இல்லை நாங்களும் வந்து சொன்னோம், கொஞ்சம் இடம் கொஞ்சம் இதாக இருந்து கொடுத்துருந்தா இந்த இது ஆகிருக்காது. அதுக்குள்ளே பொறுமையாக இன்னொரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு பக்கம் கூட வச்சுருக்கலாம். யார் உயிர் சேதம் வந்து பணகாசு இன்றைக்கி வரும் போகும், உயிருங்கிறது வந்து அதான் சொன்னேன். இனிமேல் தவறுபடாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அவர் இங்கே வரன்ற ஒரு வாக்குறுதி ஏதாவது கொடுத்துருக்காங்க? இல்லை அதெல்லாம் முதல்ல நான் ஏன் வரல அப்படின்ற காரணம் சொன்னாருங்களா? கரூர் ஏன் வர முடியலைன்னு? அவர் தான் கொஞ்சம் பர்மிஷன் தரல அப்படின்னாரு. இல்லைன்னா அங்கேயே வந்துட்டு எனக்கு பர்மிஷன் கொடுக்கல. திருப்பி வந்து ஒரு நெரிசல் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்து நெரிசல் ஆயிடுச்சுன்னா அந்த மனம் இன்னும் வந்து தாங்க முடியாது. அதாவது யாராக இருந்தாலும் ஒரு நடிகரை பார்க்குறக்கும் போது எல்லோரும் வரத்தான் செய்வாங்க. அவ்வளோ வேற எதுவும். மனைவியோட பேர் சொன்னீங்களா? அவங்களோட ஆசைகள் என்னன்னு கேட்டாரா? அந்த மாதிரியான விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரா? இல்லை ஆசைகள் அவர் இல்லாத உங்களுக்கு வந்து இழப்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு வேறு எதுவும் சொல்லணும். சரி, நீங்கள் போய் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, பேசிட்டு வந்திருக்கீங்க. இதை வந்து அவர் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது அரசியலை பயன்படுத்தணும் அந்த மாதிரியான விஷயங்கள் அது அப்படிலாம் பேசுகிறேன். அந்த மாதிரி தான் நான் இது பண்ணல. இனிமேல் நடக்காமல் பார்த்து இது பண்ணிக்கலாம். சரி.
வேறு ஏதாவது விஷயங்கள் பகிர பிடிச்சா நீங்கள் ஏதாவது பேசுனீங்க? வேறு யாராவது நிர்வாகிகள் அங்கே எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாங்க? இல்லை அதெல்லாம் வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா ரூமில் எல்லாத்துக்கும் எல்லாம் இது பண்ணி நல்லா அரேஞ்ச் பண்ணி டிஃபனு சாப்பாடு எல்லாமே இது பண்ணாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சொல்லலாம். மருத்துவம், கல்வி, கல்யாணம் என்ன உதவியாக இருந்தாலும் கேளுங்க அப்படின்ட்டு நிர்வாகிகள்கிட்ட சொன்னீங்கன்னா செஞ்சு தருவாங்க. அவ்வளோதான் சொன்னீங்க. தம்பியை பார்த்தாருங்களா? தம்பி என்ன படிக்கிறாருலாம் விஷயம் சார்? தம்பி படித்தார். கொஞ்சம் தம்பி பார்த்தாங்க. தம்பிக்கு ஒரு முத்தம் கொடுத்தாரு. அவ்வளோதான். உங்களோட ஸ்டடீஸ் அந்த மாதிரி எதுனாலும் கேளுங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சரி, பார்த்தோம்னா படிப்பு சம்மந்தம் எதாக இருந்தாலும் கேளுங்க. ஹெல்த் சம்மந்தம் எதாவது பொதுவாக சொல்கிறதானே எல்லாம் வந்து. எப்படி அந்த கூட்டத்துக்கு போனாங்கன்னு விசாரிச்சாங்களா? அதே ஏதாவது கேட்டாரா? அம்மா எப்படி அங்கே போனாங்க? இல்லை அது நாங்களாக தான் சொன்னோம். இங்கே தான் இருந்தாலும் இந்த பக்கத்தில் தான் வீடு, இங்கே நீங்கள் போது யாராக இருந்தாலும் வரதாங்க செய்வாங்க அப்படின்னு நானும் சொன்னேன். அதே ரேட்டு தான். சரி மன்னிச்சிருங்க அப்படின்னாரு. அவர் கண்ணீர் விட்டு சொன்னார். சரி. ஓகே, 41 பேரோட குடும்பத்தையும் அவர் சந்திச்சிருக்காரு, குடும்பத்தாரையும் சந்திச்சிருக்காரு. வரவங்க யாராவது விரக்தியிலையோ இல்லை ஒரு வருத்தத்திலையோ கோவத்திலையோ இருந்த மாதிரி இருந்தது அங்கே பார்க்கும்பொழுது? ஏன்னா என்னடா நம்மளை கருவில் சந்திக்காமல் இங்கே கூப்பிட்டு வச்சு சந்திக்கிற அந்த மாதிரி உங்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ இருந்ததுங்களா? இல்லை எனக்கு அப்படி ஒன்றும் இது தனித்தனியாக ரூம்பு. அப்புறம் நாங்களும் போயிருக்கையில் அவரு ஒரு ரூம் வந்து தனியாக தான் அவரு ரூம் இருந்து எங்களுக்கு சேர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அதனால் ஒவ்வொரு ஃபேமிலியாக தட்டி விட்டாங்க. பார்த்துட்டு வாங்க, எப்படினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கன்ட்டு. சொல்லுங்கள், எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணித்தரேன் அப்படின்னு. நீங்கள் ஏதாவது அவருக்கு ஆறுதல் சொன்னீங்களா? ஏன்னா அவர் ரொம்ப சோகமான நிலையில் இருந்ததாக கேள்விப்படுறோம். நீங்கள் ஏதாவது சொன்னீங்க? இல்லை நாங்களும் சொன்னப்போ நீங்களும் நானும் ஒரு மாதமாக வந்து என்னோட மனநிலையும் சரியில்லை, உங்கள் குடும்பத்துலனாலும் நான் எல்லாத்துக்கும் இழப்பு தான் அது வந்து அப்படின்னு. எப்படி நான் பார்க்குறீங்க? ஒரு பெங்களூர் நடந்துருச்சு, அவர் வந்து இவ்வளோ தூரம் விஷயங்கள் பேசுகிறாரு, வந்து இது பண்ணுறாரு, எதுனாலும் ஏற்றுக்கிறேன்றாரு. அந்த மனப்பான்மையை நீங்கள் ஏன்னா எவ்வளோ தலைவர்களை பார்த்துருப்பீங்க, கட்சிகளை பார்த்துருப்பீங்க, விஜய் அவர்கள் பேசும்பொழுது அது பார்க்கும்பொழுது எப்படி? அந்த இடத்துல என்ன பேசுன்னு எனக்கு தெரியல. கண்ணீர் தான் வந்துட்டு இருந்துச்சு. அவரும் கண்ணீர் விட்டு தான் இதுமாதிரி பார்த்துக்கணும், எது வந்தாலும் ஹெல்ப் கேளுங்க. அம்மாவோட புகைப்படமும் ஒன்று கொடுத்தாங்க. கொடுத்தாங்க. நீங்களே எடுத்துக்கிட்டீங்களா? அவர் வச்சுக்கிட்டாரு. நாங்கள் எல்லாம் 3 வருஷம் சைடில் நின்று அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. சரிம்மா போயிட்டு வரேன். சரி பார்த்து அழைச்சிட்டு போனதுலேருந்து வர வரைக்கும் எல்லாமே. நன்றி, ரொம்ப நன்றி. நீங்களும் ஸ்ட்ராங்காக இருங்க. இனிமேல் தவறு படாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, அவர் இங்கே வரன்ற ஒரு வாக்குறுதி ஏதாவது கொடுத்துருக்காங்க? இல்லை அதெல்லாம் முதல்ல நான் ஏன் வரல அப்படின்ற காரணம் சொன்னாருங்களா? கரு ஏன் வர முடியலைன்னு? அவர் தான் கொஞ்சம் பர்மிஷன் தரல அப்படின்னாரு. அப்படின்னா அங்கேயே வந்துட்டு எனக்கு பர்மிஷன் கொடுக்கல. திருப்பி வந்து ஒரு நெரிசல் ஆயிடுச்சு, வீட்டுக்கு வந்து நெரிசல் ஆயிடுச்சுன்னா அந்த மனம் இன்னும் வந்து தாங்க முடியாது. அதாவது யாராக இருந்தாலும் ஒரு நடிகரை பார்க்குறக்கும் போது எல்லோரும் வரத்தான் செய்வாங்க. அவ்வளோ வேற எதுவும். மனைவியோட பேர் சொன்னீங்களா? அவங்களோட ஆசைகள் என்னன்னு கேட்டாரா? அந்த மாதிரியான விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரா? இல்லை ஆசைகள் அவர் இல்லாத உங்களுக்கு வந்து இழப்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு வேறு எதுவும் சொல்லு. சரி, நீங்கள் போய் பாதிக்கப்பட்டவங்க நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, பேசிட்டு வந்திருக்கீங்க. இதை வந்து அவர் எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது அரசியலாக பயன்படுத்தணும் அந்த மாதிரியான விஷயங்கள் நோக்கம்? அது அப்படிலாம் பேசுகிறேன். அந்த மாதிரி தான் நான் இது பண்ணல. இனிமேல் நடக்காமல் பார்த்து இது பண்ணிக்கலாம். சரி, வேறு ஏதாவது விஷயங்கள் பகிர பிடிச்சா நீங்கள் ஏதாவது பேசுனீங்க? வேறு யாராவது நிர்வாகிகள் அங்கே எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாங்க? இல்லை அதெல்லாம் வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு நல்லா ரூமில் எல்லாத்துக்கும் எல்லாம் இது பண்ணி நல்லா அரேஞ்ச் பண்ணி டிஃபனு சாப்பாடு எல்லாமே இது பண்ணாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சொல்லலாம். மருத்துவம், கல்வி, கல்யாணம்